1000 கோடி வருடத்திற்கு சம்பாதித்தால் குறைந்தபட்சம் 400 கோடி அவர் சென்ட்ரல்ல வரி கட்டியிருக்காரா? அங்கேயே வரி ஏய்ப்பு பண்ணதா தானே இருக்கு. அப்ப அங்க வரி ஏய்ப்பு நடந்திருக்கு. ஒண்ணு வரி ஏய்ப்பு நடந்திருக்கணும், அல்லது வரி ஏய்ப்பை தெரிந்து கொண்டு பாஜக இல்லைன்னா வழக்கு போட்டுருவேன்னு சொல்லி உங்களை ஆட்டுவிக்கணும். இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுல எது? நேத்து பொதுக்குழுவிலேயே திருமாவளவனை பேசினார்கள், ஸ்டாலினை பேசினார்கள், எல்லாம் பேசினாங்க. மும்மொழி கல்வி கொள்கை திணிப்பு திட்டம் இருக்கு, அதை பத்தி பேசுனீங்களா? இந்தி திணிப்பை பற்றி பேசுனீங்களா? நீட் வச்சிருக்காங்களே, அதை நீக்கணும்னு ஏதாவது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏதாவது போராட்டம் அறிவிச்சீங்களா? உங்க போராட்ட களம் என்ன? 2026 தேர்தல், 2026 தேர்தல், தேர்தலில் மட்டும்தான் நிக்கணுமா? உங்க போராட்ட களம் என்ன? வேங்கை வயலுக்கு போன திருமாவளவனை போகலைன்னு சொல்ற நீங்க, ஏன் வேங்கை வயலுக்கு போகல? சிவகங்கையில புல்லட் ஓட்டினான்னு கைய வெட்டினானே, அங்க போய் நின்று இருக்கலாம்ல. மேல்பாதி கிராமத்துல கோயில்ல விடலையே, அங்க போய் நின்று இருக்கலாம்ல. ராணிப்பேட்டில் தலித்த ஒருத்தனை படுகொலை பண்ணாங்களே, அங்க போய் நின்று இருக்கலாம்ல. ஏன் போகல? அப்ப போறவங்களையும் குறை சொல்லுவீங்க, போகவும் மாட்டீங்க. இந்த சமூகத்திற்காகவே உழைத்துக் கொண்டிருக்கிற திருமாவளவனை எல்லாரும் பதம் பார்க்கணும்னு நினைக்கிறான். சங்கிகளுக்கும் சொல்றேன், எல்லாரும் பதம் பார்க்கலாம், யாரு வேணாலும் திருமாவளவனை பேசிடலாம், யாரு வேணாலும் திருமாவளவனை சுட்டி காட்டிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜெனரேஷன் பாக்குறது தொல் திருமாவளவனை. நாங்க தொல் திருமாவளவனை பார்த்து இந்த கட்சியில சேரல, இரா திருமாவளவனை பார்த்து அமைக்கப்பட்ட கட்சி. அதை கிண்டி விட்டுறாதீங்க. அதைத்தான் நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்புறேன்.